சிக்கன் கிரேவி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான சிக்கன் கிரேவி. ஸோ 1/4 கிலோ சிக்கன். அதை நல்லா 2 தடவை தண்ணியில் கழுவிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரும் மஞ்சளும் போட்டு ஊற வச்சு நல்ல தண்ணியில் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அது ஊறினவுடனே அந்த தண்ணியையும் வடிகட்டி சிக்கனை எடுத்துக்கணும். கடாயை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நான் ஊற்றுனது இந்த ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கோம். எல்லாம் அந்த எண்ணெயில் செவக்க வதக்கணும். இந்த 2 பச்சை மிளகா அதையும் அதில் போட்டுக்கணும். வெங்காயம் பாதி வதங்கின உடனே கருவேப்பிலை, பிறகு இந்த சீரகம், சோம்பு, பட்டை, முதல்ல சீரகம் சோம்புலாம் போட்டால் அது கொஞ்சம் தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த தக்காளியை போடணும். முதல்ல உப்பு போடுவோம். அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூள், அடுத்தது தனியாத்தூள், இப்போ கலர வேண்டியதுதான். சமைக்க கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. அப்போ தான் எப்பயாவது ஒய்ஃபு கோச்சிக்கிட்டு சமைக்காமல் போயிட்டாங்கன்னா நாம் சமைச்சு அவங்களுக்கு நோஸ் கட் கொடுக்கலாம். இப்போ அந்த கழுவி வச்ச சிக்கனை எடுத்து போட்டு நல்லா பரட்டி விடணும். எல்லா மசாலாவும் அதில் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி, ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். சமையல் கற்றுக்கிட்டோம்னா அது எப்போவும் நமக்கு கை கொடுக்கும். நாம் வெளியூரில் தனியாக தங்குற ஒரு நேரம் வந்தால் அப்போ ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ we have to learn cooking. தண்ணி விட்டுருக்கு, அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே அளவாகவே ஊற்றுங்க. 15 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். எஸ், சூப்பரா. ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் கிரேவி இஸ் ரெடி. செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.